சித்திரத்தேர் தான் இந்த ஊர்ல பிரம்மோற்சவம், விருப்பம் திருநாள்னு பேரு இந்த உற்சவத்துக்கு. இந்த உற்சவத்துல 1ஆம் தேதியிலேருந்து திருமுலைன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 9வது நாள் தேர். தேர் என்ன விசேஷம் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கறதே ஒரு தேர் தான். தேர்ல 7 நிலை மாறி வாழ்க்கையில 7 நிலை. ரஜினிகாந்த் படத்துல 8 8 எண்ணிக்கோன்னு சொல்ற மாதிரி அந்த 8ல தேர் நிலையில வரும், 7 7 வரும். அருணகிரிநாதரும் ஒரு பாடல்ல இந்த தேரை பத்தி சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த தேருக்கு நடுவில் யார் இருக்கான்னா மகாலட்சுமி இருக்கா. அந்த மகாலட்சுமி ரங்கநாதரோட சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லா ஜனங்களும் ஸ்ரீரங்க தேர்ல, எந்த ஊர்ல தேர் நடந்தாலும் விசேஷம், ஸ்ரீரங்க தேர் மிக மிக விசேஷம். ஏன்னா லட்சுமிநாதன் தேர்லயே இருக்கார். அந்த லட்சுமி அவரோட வீட்டுக்காரங்களோட தேர்லயே இருக்காங்க. அதனால எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் உண்டாகணுங்கிறதுக்கோசரம் இந்த தேர் திருவிழாலாம் நடக்குது. இதனால பலவிதமான சோசியல் பெனிஃபிட்ஸ், எவ்வளோ வியாபாரிகள், எவ்வளோ பேருக்கு ஊர்ல இருந்து வராங்க, ஒரு குழந்தைங்களுக்கு அவுட்டிங் எல்லாம் நடந்தது. இதெல்லாம் அந்த காலத்து அவுட்டிங். இப்பெல்லாம் ஃபால்ஸுக்கு போறோம், அங்க போறோம்லாம். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஒரு இறைவனுடைய எண்ணத்திலேயே இருக்கிறது. இந்த திருநாளை எல்லாரும் இங்க வந்துட்டு போனேன் அப்படின்னு மகிழ்ச்சியா இருப்பாங்க, வேண்டிப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க எல்லாம் வேண்டிப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இந்த திருநாளை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய தேரே பெருமாள் வயசானவங்க முடியாதவங்களை பெருமாள் வர்றதாவும் ஒரு ஐதீகம். இந்த சித்திரை மாசத்துல வரக்கூடிய தேர் திருவிழாவுக்கு குலதெய்வத்தை பார்க்க வர முடியாதவங்க, பெருமாளை போய் பார்க்க முடியாதவங்க பெருமாளே இங்க பார்க்க வரதா ஐதீகம். சோ இந்த பெருமாளை பார்த்தா அவ்வளோ புண்ணியம். தேர்ல பவர் ரெங்கராஜன், அவரை பார்த்தாவே என்னென்ன நமக்கு தீமைகள் இருக்கோ அத்தனையும் விலகு ஓடிடும். அதனாலதான் எல்லா ஊர்ல இருந்தும் மக்கள் இவ்வளவு தாவி குதிச்சு வராங்க. சித்திரை தேர் ஜனங்களுக்கு உண்டான விற்பன் திருநாள் தான் இது. இப்பேற்பட்ட விற்பன் திருநாள்ல இத்தனை கோடி ஜனங்கள் பெருமாளை சேவிச்சுட்டு போறது எல்லாருக்கும் உண்டான பாக்கியம். அது எல்லாரும் அடையணும்ன்றது பெருமாள் விண்ணப்பம். அருமையான ஏற்பாடு. எல்லா பக்கமும் ததியாராதனை ஆயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் பிரசாதம் விநியோகம் அருமையா இருக்கு. அங்கங்க தண்ணி வசதிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் திருப்தியா இருக்கு, சந்தோஷம். சித்திரை தேர் ரேவதி நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்தது. எப்பவுமே விற்பன் திருநாள் சொல்லுவாங்க. அதனால ரொம்ப விசேஷம். இங்க மக்களுக்கு எல்லா சௌகரியம் நல்லா பண்ணி எந்த ஒரு திருநாளும், வைகுண்ட ஏகாசி, தைத்தேரு, கோரதம், மாசி உற்சவம் 5 திருநாள் வருது. வருஷத்துல பெருமாளுக்கு வருஷம் பூரா திருவிழா உற்சவமா நடந்துட்டு இருக்கு. மிக அருமையா வர்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா அருமையா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க.